என்னது வீட்டுக்கு போறியா? என்ன எப்படி போறேன் நான் பாக்குறேன். என்ன சொல்ற நீ? வவ்வா என்னையா வவ்வுக்குது? இது வவ்வு. இதுக்கு முன்னாடி பண்ணிச்சே அது லவ். இனிமே தாண்டி இருக்கு உனக்கு கவ்வு. என்னையா நீயே கவர மாதிரி சொல்லி காட்டு. அது என்ன பண்ணணும்னு எனக்கு தானே தெரியும். ஆமா அத்தி வசமா சிக்கிட்ட போயிருக்கு. என்ன இப்படி பாக்குது? என்னையா என்னையே குறுகுறுன்னு பாக்குது. உன்னை மட்டுமா பாக்குது? இங்க உட்கார்ந்துருக்க அவ்வளவு வரை மாச கணக்கா பாத்துக்கிட்டு இருக்கு. மாச கணக்குனா? இந்த உட்கார்ந்துருக்கார காக்கி சட்டை இந்த ஏரியாவோட ஏட்டையா. இன்னையோட 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் அவசரமான இடத்துல வந்து உட்கார்ந்தாச்சு. இனி ஒரு பயமும் இல்ல, ஒரு பயமும் இல்ல. விமானத்துல ஏறி வெளிநாடு போனாலும் விரட்டி வந்து கிடைக்கும்ல. வியாபார நேரத்துல உசுர வாங்காது ஏட்டையா. 2 பேரும் ஓரமா நில்லுங்க. சரிங்க சாமி. டேய் என்னடா இங்க வந்து நிக்கிற? அவர் தானே நம்ம 2 பேரும் ஓரமா நிக்க சொன்னாரு. தள்ளுறா முதல்ல. டேய் நான் 4 இடத்துக்கு போனோம், முதல்ல காசை கொடு. ஆமாங்க, நானும் 4 இடத்துக்கு போகணும், முதல்ல காசு கொடுங்க. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். பாத்துறேன்டா நிக்கி. இந்த டேய் கொடுங்க சாமி. இந்தாங்க ஏட்டையா. டேய் ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுவோன்னு தெரியாது. காசை தூக்கி போடுறேன், வந்து எடுத்துக்கோடா. என்ன ஏட்டையா ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா. உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த? டேய் போலீஸ் ட்ரைனிங் இதுக்கு என்னடா இருக்கு? அங்க இதெல்லாமா சொல்லி தர்றாங்க? என்ன பேசாதடா. அந்த முக்குல மொட்டை மொட்டை டாக்டர் இருக்கா, அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டுக்கோ. ஆத்தடி எத்த தண்டி. ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணேசன் கொடுத்துருக்கேன். பாடி தாங்க. அட குரங்கு 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 பிறந்த குரங்கு. நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? இந்த மாதிரி 20 ஊசிக்கு 10 ஊசி போட்ட இல்ல. இதோட ஆளை விட்டியா நான் ஓடிடுறேன். முடியாது, இன்னும் 10 ஊசி போடணும். யோ நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 16 ஊசி, இடுப்பை சுத்தி 20 ஊசி எல்லாம் பழைய டேட் பண்ணியா? அதையே இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் இங்க பாரு, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பி விஷ ஊசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விஷ ஊசி ஏத்துவியா? டேய் உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. வேமா முடி வெட்டிவியா? டவுன் வரைக்கும் போனா பேமெண்ட் அப்படின்னா? ஓஹோ ஐயா இப்ப வேலை செய்யறதுக்கு மேல காசு வாங்கி தான் வேலை செய்யறதா? இப்ப எல்லாம் அப்படிதான். எவ்வளவு நாள் தான் இழிச்ச வயனா இருக்கிறது? முடிய வெட்டினதுக்கு பின்னால காசு அப்புறம் தர்றேன்னா வெட்டு நம்ம இதை ஓட்டவா வைக்க முடியும்? பழைய பிளாஸ்பேக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. காசை குடு, கத்திரிய வைக்கிறேன். சீக்கிரம் குடியா, காசை புடியா, டாக்டர் போயிட போறாரு. சிரியா காசை குடுத்துட்டல, இந்தா கொண்டு போ. போப்பா. ஏயா பெருமாளு, சலூன் கடையில சைடு வியாபாரம் நடக்குது போல் இருக்கு. என்ன சைடு? இல்ல பீடாலாம் வித்துக்கிட்டு இருக்க. நல்ல வருமானமா? பீடா இல்ல தம்பி. தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால முடி வெட்ட வந்துச்சு. சரி நானும் முடியெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். சரி முடி வெட்டினதுக்கு அப்புறம் காசு அப்புறம் தர்றேன்னுச்சு. சரி உடனே நான் என்ன பண்ணேன், காசுக்கு பதிலா ஒரு பக்கத்து காதை அறுத்து வச்சுக்கிட்டு அனுப்பிச்சிட்டேன். தம்பி இப்ப காசை கொடுத்துட்டு காதை வாங்கிட்டு போகுது. நானே அப்படித்தான் இருக்கணும். எது காசுக்கு பதிலா காதை அறுத்துக்கிட்டியா? ஆனா வராது. வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வரான்னு சொல்லு. ஏன் இப்படி போட்டு குழப்புற? வரும் தம்பி, ஆனா வராது. என்னடா இது ஓவரா இழுக்கிறான்? இந்த மாதிரியா 600 ரூபா சொன்னியா? கூட 50 போட்டு 650 தரேன். வா போவா. 650 வரும் ஆனா வராது. அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே. என்ன வியாதி உனக்கு? யோ பெருசு இந்த பாரு 700 ரூபா தரையா, வாயா போலாம். 700? என்ன சரி போவோம். அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க? நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா. கலரா? ஆமா. நானு? ஆமா. யோ பேசாம ஓட்டியா நீ? எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா? அட்ஜஸ்ட் பண்ண போறியா? கரெக்டா கேக்குறா. அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படியா? போறதான் போற. இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கடிச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி.
பேரையா? அடி சிரிக்கி மக சிரிக்கி 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன்னு சொல்ல சொன்ன? கருப்பா இருக்கிறத கடிக்காதுன்னு நினைச்சு கருப்பா இருக்கவன கடிக்காதா? நாய் பிடிக்கிற வண்டி வந்துச்சா? உங்க நாயை காப்பாத்தலாம் ஓடியாந்தேன். உன்னை காப்பாத்திக்கிறதுக்கே நீ எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிற. இதுல எங்க வீட்டு நாயை நீ காப்பாத்துறியா? எல்லாம் நேரம்டா. அடேங்கப்பா, இதான் பீச்சா? எத்த தண்டி என் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச ரிச்சாக்காரன் படத்துல பார்த்தது. இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது என்று. அப்பாடா, எப்படியோ சித்தியங்கோட்டையில இருந்து ஒரு வழியா சிங்காரச்சனையில வந்து இறங்கியாச்சு. பண்டார வாழ வைக்கிற சின்ன இந்த வாழ வைக்காம போயிடும். வைக்கும். சாப்பிடுங்க. கூச்சப்படாம சாப்பிடுங்க. அம்மா, என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அம்மா, போதுமா? போதும் போதும் போதுமா. பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? ஏங்க, இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரே ஏன் தேடுறீங்க நீங்க? அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை இருக்கு. நிறைய முடி நிறைய கடையா? என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார். நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார். நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னார். அதனால தான் அவர் தேடிட்டு இருக்காரு. எது, இவர் வந்து உங்க கடையில சேவ் பண்ணாரா? கட்டிங் அண்ட் ஷேவிங். யா யா. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். சார், யார் இந்த முட்டைய இப்படி பாக்குறான்? பாத்துட்டு போறான். அம்மா, ஈஸ்வரா, அப்பா, ஏன் அடிக்கிற? ஏண்டா ஒரு மனுஷனை எவ்வளவு நேரம் திட்டுவேன்? திட்டினா? ஆமா, முதல்ல எங்க அப்பாவை நீ பச்சை பச்சையா திட்டின, பொறுத்துக்கிட்டேன். எங்க அம்மாவை கொச்சை கொச்சையா திட்டின, பொறுத்துக்கிட்டேன். எங்க அக்கா தங்கச்சிங்கள அக்கா பிரிச்சு பிரிச்சு மேஞ்ச, அதையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என் பொண்டாட்டிக்கும் இன்னொருத்தனுக்கும் லிங்கு 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 லிங்குன்னு சொன்னியடா, அத நான் பொறுத்துக்க மாட்டேன்டா. இல்லையா? இருடா, போய் ஆளுங்களை கூட்டு. ஆளை கூட்டி வர்றியா? ஐயோ, என்னையா பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டான்? தலைவா வெட்டி எடுத்துட்டான். தலையில இருக்க முடியும், மூஞ்சில இருக்க முள்ளு கட்டி மொத்தமா விழிச்சு மண்டைய மல்கோவா மாதிரி ஆக்கியிருக்கான். இதுக்கு போய் கதற? கண்ணாடிய பாரியா, நல்லா பளபளன்னு பழனி ஆண்டவர் மாதிரி இருக்க. நான் யார் தெரியுமாடா? யார் 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 தெரியுமா? யார் தெரியுமா? எப்படியா தெரியும்? யாருன்னு சொல்லி தரவேன். டிஎஸ்பி. என்ன பி? டிஎஸ்பிடா கபாவி. யோ, என்னையா கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற? காலை டிஃபனே தான். காலை டிப்பனா? அப்ப மத்தியானத்துக்கு 5 குண்டு பல்பம், தொட்டுக்க சீரியல் பல்பம். சீரியல் பல்ப தொட்டுக்குருவியா? அப்ப நைட்டுக்கு நைட்டு ஒரே ஒரு வீடு பல்பம். யோ,